தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே அதிகப்படியா நிறைய பேர் மிகப்பெரிய பண்ற ஒரு தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருமே அதிகமா தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டாங்க. அதுதான் உண்மையான ஒரு சம்பவமாவே இருக்குங்க. பொதுவாவே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பயாவது ரொம்ப ரேரா தான் தலைக்கு எண்ணெயே வைப்போம். ஆனா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் எப்பவுமே எண்ணெய்தான் வைப்பாங்க. இந்த வாரத்துல ஒரு முறை தான் குளிப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட முடியும் அவ்வளவு அழகா கருமையாவும் நீளமாவும் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சிலருக்கு தான் அந்த முடி கூட ரொம்ப நீளமாவே இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இந்த முடி நீளமாவே இல்ல, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா நிறைய பேர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனால பல நன்மைகள் இருக்கு. ஆனா ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும், எண்ணெய்ன்னு சொல்றீங்களா, அது என்ன எண்ணெய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பொதுவாவே அதிகப்படியா நிறைய எண்ணெயை தலைக்கு பயன்படுத்துவாங்க. சோ அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், சோ இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனால நம்மள உடல் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு. நம்ம உடல்ல இருக்கிற சூட்டை எல்லாமே குறைக்க உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைக்கு நம்ம நல்லா எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முடி ரொம்பவே நீளமாவும் இருக்கும், கொஞ்சம் மந்தமாவும் இருக்கும். அதனால முடி உதிர்வை எல்லாமே கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு முகம் ஒரு மாதிரியாவே இருக்கும். சோ நிறைய பேருக்கு ஆயிலி ஃபேஸாவும் இருக்கும். சோ அப்படி இருக்கிறவங்க கூட நம்ம நல்லா எண்ணெயை தேய்ச்சி நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முகம் கூட பளபளப்பாக மாறும். அந்த எண்ணெய் பிசுறு அந்த எண்ணெயிலே எடுத்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதனால நம்ம ஃபேஸ் ரொம்ப பளபளன்னு நல்லா க்ளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேர்வை நிறைய பேருக்கு அதிகப்படியாவே வரும். அது தலையிலிருந்து அப்படியே முகத்திலேயே ஊத்தும், உடம்பெல்லாம் அப்படியே வேர்வை ஊத்தும். சோ அப்படியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. சோ அவங்க கூட இந்த மாதிரி நீங்க எண்ணெயை தேய்ச்சி குளிக்கும் போது அந்த வேர்வை வராது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி தலையில லைட்டா வேர்வை வர மாதிரியே இருக்கும், ஈரப்பதமா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அது நமக்கு ரொம்பவே அருவருப்பா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி எண்ணெயை நீங்க யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷா ஷாம்பு இல்ல ஷீக்காவோ போட்டு நல்லா நீங்க குளிச்சிங்க அப்படின்னா, நம்மளோட வேர்வை அந்த மாதிரி இருக்காது. அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்ணெய் தேய்ச்சி நீங்க குளிக்கிறதுனால நம்மளோட தோல் நோய்கள் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லப்படுது. சோ நிறைய பேருக்கு அதிகப்படியா பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த தோல் நோய் இருக்குப்பா, அந்த தோல் நோய் இருக்குப்பா, எனக்கு தோல் ஒரு மாதிரி சொரியிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த எண்ணெயை நீங்க தேய்ச்சி ரெகுலரா குளிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த தோல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால பல நன்மைகள் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் தேய்க்கிறதெல்லாம் ஓகே தான். அதுல நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சோம் அப்படின்னா முகத்திலேயே எண்ணெய் வடிகிற அளவுக்கு நம்ம தேய்ப்போம் இல்லையா, அந்த தலையில எண்ணெயே தெரியாத அளவுக்கு தேய்ப்போம். சோ அப்படியெல்லாம் இல்லாம கரெக்டா அதிகமாவும் இல்லாம கம்மியாவும் இல்லாம நம்ம எண்ணெய் தேய்ச்சி நல்லா கொஞ்சம் பளபளன்னு நம்ம குளிச்சு வந்தோம் அப்படின்னா நம்மளோட முடியும் சரி நம்மளோட உடலும் சரி ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். சோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த சொரியாசஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் யாருக்காவது இருக்கு அப்படின்னா, நான் இந்த மாதிரி எண்ணெயை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். சோ அப்படி இருக்கிறவங்க நார்மலா நீங்க எப்பயும் போல டாக்டரை பாப்பீங்க பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா, நீங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பயன்படுத்தலாமா, நான் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணுங்க. சோ இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.